மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் சென்னையில் நடந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நபர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் போலீஸ் என்கவுண்டரில். சென்னையில் கடந்த வாரம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டிருந்த நபர்களில் முக்கியமான நபராக திருவெங்கடம் குன்றத்தூர் பெரியார் நகரைச் சேர்ந்தவர். அவர் நேற்று காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து வந்த பொழுது 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணைக்காக எடுத்திருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவின்படி எடுத்து வந்த பொழுது அவர் பரங்கிமலை ஆயுதப்படை காவலர் விசாரணை செய்து வந்த நிலையில் இன்று காலை 6 மணி அளவில் காவல்துறையினர் கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பு, இன்று காலை 6 மணி அளவில் மேற்படி எதிரி கொடுங்கியூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சரவணன் அவர்கள் விசாரணைக்கு அழைத்து வந்தார்கள். மாதாவரம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட ஆடுதொட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது மேற்படி எதிரி தப்பிச் சென்ற நிலையில் அவனை பிடிப்பதற்காக தனிப்படை ஆய்வாளர் திரு முகமது புகாரி தலைமையில், அதாவது சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையில் போலீசார் மாதாவரம் ஆடுதொட்டியை சுற்றியுள்ள பகுதியில் தேடி வந்த நிலையில் மேற்படி எதிரி புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் உள்ள காலி இடம் ஒன்றில் தகர கொட்டாயில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததற்கு 7 மணி அளவில் போலீசார் மேற்படி தகர கொட்டாயை சுற்றி வளைத்து எதிரியை பிடிக்க முற்பட்ட போது நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதால் ஆய்வாளர் திரு முகமது புகாரி அவர்கள் தற்காப்புக்காக எதிரியை துப்பாக்கியில் சுட்டதால் அந்த துப்பாக்கி குண்டு, அதாவது காவல்துறையினர் சுட்ட துப்பாக்கி குண்டில் திருவெங்கடத்திற்கு இடது பக்க மார்பில் ஒரு குண்டும், அதே போல் வயிற்றுப்பகுதியில் வலது பக்க வயிற்றுப்பகுதியில் ஒரு குண்டும் பாய்ந்திருக்கிறது. உடனே அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் முயற்சி செய்திருக்கிறார்கள். இருந்தபோதும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு மெரிடியன் என்ற ஒரு மருத்துவமனையானது மாதவரம் நெடுஞ்சாலையிலேயே இருக்குது, பிரதான சாலையிலேயே இருக்குது. ரெட் ஹில்ஸ் எல்லாம் இணைக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு அவரை அழைத்து வந்த நேரத்தில் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையால் அவரது உடலானது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவரது உடலை எடுத்து செல்வதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள். தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாப்பு கூடிய பணிகளில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. சென்னையை உலுக்கிய ஒரு கொலை, அந்த கொலைக்கு விசாரணைக்கு அழைத்து வந்த பொழுது தப்பி சென்ற ஒரு எதிரியை அவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வரும் பொழுது காவல்துறையிடமிருந்து தப்பித்து அவர் பதுங்கியிருந்த இடத்தை காவல்துறையினர் பல மணி நேரங்கள் தேடுதலுக்கு பின்பு கண்டறிந்து அதை சுற்றி வளைக்கும் பொழுது காவல்துறையினர் நோக்கி துப்பாக்கிச்சூடு. அந்த துப்பாக்கி சூட்டில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறையினர் எடுத்திருக்கக்கூடிய முன்முயற்சி, அந்த முன்முயற்சியின் காரணமாக அவர்கள் எதிர் துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது திருவெங்கடத்தின் வயிற்றின் வலது பகுதியும் அதே போல மார்பின் இடதுபுறத்திலும் 2 துப்பாக்கி குண்டுகள் பட்டிருக்கின்றன. சட்ட இடத்திலேயே அவர் மயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனடியாக அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர் நீதிமன்ற அனுமதியுடன் காவல்துறையின் காவலில் இருக்கிறார். அதனால் அவரை பத்திரமாக மீட்க வேண்டும் என்பதால் காவல்துறையினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ண உடனேயே மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள். இதை அடுத்து தற்காப்புக்காக சுட்டது என்கவுண்டராக மாறியிருக்கிறது. ஆகையால் அதை தொடர்ந்து காவல்துறையினர் இந்த மருத்துவமனையில் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேர் 5 நாட்கள் போலீஸ் காவலுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் காவலில் இருக்கிறாங்க. போலீஸ் காவலில் விசாரணையின் பொழுதுதான் அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைத்து வந்த பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். பொன்னை பாலு, அதே போல் அவருடைய சகோதரர் இறந்து போன அவருடைய சகோதரர் கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கம் பகுதியில்
கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இது இந்த ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை நடந்ததாக சொல்லப்பட்டு இருந்தது. இருந்த போதிலும் காவல்துறையினர் 11 பேரை கைது செஞ்சுருக்காங்க. சந்தோஷ், பொன்னுச்சாமி நகரை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை மணிவண்ணன், குன்றத்தூர் திருவெங்கடம், திருநன்றூர் ராமு என்ற வினோத், அதே பகுதியை சேர்ந்த அருள் ஆகியோர் உட்பட செல்வராஜ், விஜய், கோகுல், சிவசக்தி இந்த 11 பேரை தான் போலீஸார் கைது செஞ்சுருந்தாங்க. 7 நாட்கள் காவல் கேட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் 5 நாட்கள் அவர்கள் நீதித்துறை நடுவர் இதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி 11 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்கும் பொழுது கொலையாளிக்கு நிதி உதவி செய்தது யார், சட்ட உதவி செய்தது யார், இந்த கொலையின் பின்னணியில் இருப்பது யார் உள்ளிட்ட விவரங்களை அறிவதற்கான போலீஸார் பல்வேறு நடவடிக்கைகளில் விசாரணையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்றிருக்கிறது. இந்த என்கவுண்டரின் அடுத்தபடியாக என்ன நடக்கப் போகிறது என காவல்துறை எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 10 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, தரவுகள் என்ன என்பதும் கவனிக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த கொலைக்கான காரணங்களை விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த என்கவுண்டர் சம்பவமானது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை பகுதியில். சென்னை மட்டுமில்லாமல் கடந்த வாரம் புதுக்கோட்டையிலும் ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி அந்த ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய சரித்திர பல்வேறு குற்றவாளி அந்த ரவுடி கொலை செய்யப்பட்டவர். அதைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று அவர்கள் மீதான விசாரணை எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட திருவெங்கடம் தப்பிச் சென்ற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டு அவர் அருகில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் தான் அனுமதிப்பட்ட உடனே அவர் இறந்ததாக சொல்லியிருக்கிறார். உடல் இங்கே இருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவரது உடலானது எடுத்து செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.